ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூன் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 2 குடையனுமான சனி 2ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சியாக உள்ளார். 7.5 சனியில், கழிவு சனியில் இருக்கும் நீங்கள் எவ்வளவோ படிப்பினைகளை உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் ராசிநாதன் 2இல் இருந்தாலும் செவ்வாய் 4இல், குரு புதன் சுக்கிரன் 5இல், ராகு கேதுக்களும் சாதகமாக அமர்ந்திருப்பதால் இந்த மாதம், அதுவும் முதற் பகுதி மிகவும் நன்றாக உள்ளது. சனி பார்வை 4ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு மனை வாகன வகையில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் வரும் வாய்ப்பு உள்ளது. தாயின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகளில் இருந்து விலகி எப்போதும் போல் இருங்கள். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் தேவை. 11ஆம் இடத்துக்கு குரு சனி இருவரது பார்வையும் விழுவதால் நன்மை தீமை கலந்த பலனாகவே இருக்கும். 3-12 கூடிய குரு 5ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்து உங்களது புத்தி கூர்மையை மேம்படுத்துகிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் சுப விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். குரு பார்வை 9ஆம் இடமான கன்னி, 11ஆம் இடமான விருச்சிகம், உங்கள் ராசியான மகரத்தினும் விழுகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பு. உங்கள் சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். மனது குழப்பங்களின்றி தெளிவாக இருக்கும். 4-11 கூடிய செவ்வாய் 4ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக இருக்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகனங்கள் நன்றாக அமையும். உங்களது தைரியம் வீரியம் மேம்படும். 5-10 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடமான ரிஷபத்தில் ஜூன் 12 வரையிலும், பிறகு 6ஆம் இடமான மிதுனத்துக்கும் செல்கிறார். மன மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. நினைத்த இலக்கை குறிப்பிட்ட சமயத்தில் அடைவீர்கள். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மாத முற்பகுதி மேன்மை தரும். திருமணங்கள் ஜூன் 12க்குள் முடிவு செய்து நடத்தலாம். காதல் பற்றி பெற்றோர்களிடம் சொல்ல மாத முதல் பகுதி நன்மை தரும். 6-9 கூடிய புதன் ஜூன் 15 வரை 5ஆம் இடமான ரிஷபத்திலும், பிறகு 6ஆம் இடமான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். மாத முதற் பகுதியில் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் வாய்ப்பு அதிகம். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான விசா, வங்கிக்கடன் மாத முதல் பகுதியில் அமையும். 7 கூடிய சந்திரன் 3ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 8 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 5ஆம் இடமான ரிஷபத்திலும், மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி நன்மை தரும். 3இல் இருக்கும் மீனராகு வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் ஆதரவு கிடைக்க செய்வார். 9இல் இருக்கும் குரு பார்வை பெற்ற கன்னி கேத்துவாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போவதில்லை. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் கை கொடுக்கும். இந்த மாதம் 4இல் செவ்வாய், முதல் பாதியில் 5இல் குரு, சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் ராகு கேதுக்களும் சாதகமாக இருப்பதால் 2இல் ராசிநாதன் சனி அப்படி ஒன்றும் கெடுதல் செய்ய போவதில்லை. எனவே பர்சனல், அஃபிஷியல், ஃபைனான்ஷியல் என எல்லா வேலைகளையும் ஜூன் 15க்குள் முடித்துக்கொள்ள நன்மை. பைரவர் வழிபாடும் குலதெய்வ வழிபாட்டோடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 12, 13, 14. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும்.
நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.